திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? Meaning in English: virtue will confer heaven and wealth. What greater source of happiness can man possesses? மீண்டும் குறள். சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் 32. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள்: ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. Meaning in English: there can be no greater source of good than virtue. There can be no greater source of evil than the forgetfulness of it. மீண்டும் குறள். அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். Meaning in English: as much as possible, in every way, incessantly practice virtue. மீண்டும் குறள். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. பொருள்: ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. Meaning in English: let him who does virtuous deeds be of spotless mind. To that extent is virtue. All else is vain so. மீண்டும் குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. குறள் 35. அழுக்காறு அவாவகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதராம். பொருள்: பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். Meaning in English: that conduct is virtue which is free from these 4 things: wish, malice, desire, anger and bitter speech. மீண்டும் குறள். அழுக்காறு அவாவகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதரம்.
குறள் 36. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். மீனிங் இன் இங்கிலீஷ்: defer not virtue to another day, receive her now, and at the dying hour she will be your undying friend. மீண்டும் குறள்: அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டாம். மீனிங் இன் இங்கிலீஷ்: the fruit of virtue need not be described in books. It may be inferred from the seeing bearer of a palanquin and the rider therein. மீண்டும் குறள்: அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பொருள்: ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நால்வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். மீனிங் இன் இங்கிலீஷ்: if one allows no day to pass without some good being done, his conduct will be a stone to block up the passage to other births. மீண்டும் குறள்: வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. மீனிங் இன் இங்கிலீஷ்: only that pleasure which flows from domestic virtue is pleasure. All else is not pleasure, and it is without price. மீண்டும் குறள்: அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குறள் 40. சேர்ப்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. பொருள்: ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. மீனிங் இன் இங்கிலீஷ்: that is virtue which each ought to do, and that is vice which each should shun. மீண்டும் குறள்: சேர்ப்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. நன்றி.